ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் புளியோதரை சாதம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தனி மல்லி 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 3 பட்டை மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் வறுத்த வேர்க்கடலை மல்லாட்டை. இப்போ இந்த மல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, பட்டை மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி வறுத்து எடுத்துக்கிட்டேன், மிளகு, ஜீரகம் வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக தனியாக வறுத்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சாதத்துக்கு இந்த புளி ஃப்ரெண்ட்ஸ். சாறு மீந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைன்னா திரும்ப சாதம் கிளறி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம், மல்லி இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, மல்லாட்டை, வறுத்த 4 பட்டை மிளகாவும் தனியாக வறுத்து வச்சுக்கணும். சாதத்தில் தூவி அப்படியே இந்த சாரை ஊற்றி கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த மல்லாட்டையும் பட்டை மிளகாய் வறுத்து வச்சோம் இல்லையா, ரெண்டையும் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சிச்சு, கடுகு போட்டு மல்லாட்டை பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது வாயில் ஆகக்கூடாது, நல்லாயிருக்கும். முழு பட்டை மிளகாய், கரைச்சல் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது. இப்போ தனி மல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் வறுத்தோம் இல்லைங்களா, இது பொடி பண்ணது எடுத்து இப்போ போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனி மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இந்த பொடி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு கொதிக்க விட்டுட்ருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை இது போல் பதமாக வடித்து உதிரியாக அங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும் சாதம். அப்போ தான் கிளறும்போது நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி நான் கிளறினேன்னு நாளைக்கு காலையில் தான் நம்ம நல்லா ஊற வச்சு சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாரை ஊற்றிக்கிட்டேன், இப்போ கிளறிக்கலாம். சாதம் நல்லா ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு இருக்கக்கூடாது. கைப்படாமல் கிளறணும். நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கைப்படலாம். இது நாளைக்கு சாப்பிட்றதுனால கைப்படாமல் கரண்டியாலேயே நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளியோதரை சாதம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என் சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.